ஹலோ மக்களே, சூப்பர் சிங்கர் சீசன் 11 சண்டே நடந்த கிராண்ட் ஃபினாலில் சரண் ராஜாவும் டிஷாதனாவும் 2 பேரும் சேர்ந்து ஃபஸ்ட்டு ரன்னரப்பாக வந்திருக்காங்க. அதாவது செகண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க. கடைசியாக நிக்கில், டிஷாதனா, சரண் ராஜா 3 பேரும் பார்த்திங்கன்னா டைட்டில் வின்னர் மட்டும் செகண்ட் ப்ரைஸ் யாருன்னு பார்க்கறதுக்காக வெயிட் பண்ண சொன்னாங்க. இதில் நிக்கில் வந்து டைட்டில் வின்னர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் முன்னாடியே அவங்க சொல்லி தான் ஆரம்பித்தாங்க. செகண்ட் ப்ரைஸ் வந்து 2 பேர் சேமாக எடுத்திருக்காங்க, 2 பேர் வந்து பகிர்ந்துக்க போகிறாங்க அப்படி சொல்லி தான் அவங்க ஆரம்பித்தாங்க. அதனால் சரண் ராஜாவும் டிஷாதனாவும் செகண்ட் ப்ரைஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ட்ராஃபி 2 பேருக்கும் சேமாக தான் கொடுத்தாங்க. ஆனால் கேஷ் பார்த்திங்கன்னா சரண் ராஜாவுக்கு 10 லட்ச ரூபா, இது கேஎல்ஜி டைல்ஸ் கொடுத்தாங்க. அடுத்து டிஷாதனுக்கு வந்து 10 லட்ச ரூபா விஜய் டிவி சார்பாக கொடுத்தாங்க. ஆக மொத்தம் 2 பேருக்கும் தனித்தனியாக 10 லட்சம் கொடுத்துருக்காங்க. நிக்கில் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சரண் ராஜா, டிஷாதனா 2 பேரும் நல்ல டஃப் கொடுத்தாங்க. ஃபேன் பேஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சரண் ராஜா, டிஷாதனாக்கும் நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருந்தது. அவங்க தான் டைட்டில் வின்னர்லாம் ஆவாங்க அப்படின்னு சோஷியல் மீடியாலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நிக்கில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் கொடுத்துட்டாரு. அவர் பாடின 2 பாட்டுமே வந்து சூப்பராக பாடினார். அதனால தான் அவருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜட்ஜஸ் மூலமாக கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஓட்டிங் பிரகாரம் சரண் ராஜா, டிஷாதனாவுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் மார்க் பிரகாரம் பார்த்திங்கன்னா ஜட்ஜஸ் வந்து மார்க் வந்து நிக்கிலுக்கு தான் அதிகமாக போட்டிருப்பாங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்திருக்கு. என்ன இருந்தாலும் நிக்கில் பார்த்திங்கன்னா அவர் ஒர்த்து தான், நல்லா பாடினார். ஆனால் ஃபேன்ஸ் மத்தியில் சரண் ராஜா ஃபேன்ஸ், டிஷாதனா ஃபேன் மத்தியில் கொஞ்சம் வருத்தம் இருக்க தான் செய்யும். ஆனால் சரண் ராஜா பார்த்திங்கன்னா வருத்தமாக இல்லை. அவருக்கு இந்த முடிவு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சதாக இருந்தது போல். அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். அவர் பேசும்போதும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லியிருந்தார். அதேமாதிரி சேனல் ஹெட்டிலேருந்து அதேமாதிரி ஹெல்ப் பண்ண மிஸ்கின் சார் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா அவர் தேங்க்ஸ் சொன்னார். சொல்லிவிட்டு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு வந்து சோகமாக இல்லை, யார் வந்து டைட்டில் வின் பண்ணியிருந்தாலும் யாருக்கு என்ன ப்ரைஸ் கிடைச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான், நான் ரொம்ப ஹாப்பி அந்த மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் மிஸ்கின் சார் வந்து என்னை வந்து அழக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, சந்தோஷமாக இருக்க சொல்லியிருக்காரு, அதை நான் ஃபாலோ பண்ணோம் அந்த மாதிரி சொன்னார். கடைசியில் மிஸ்கின் பார்த்திங்கன்னா சரண் ராஜாவுக்கு வந்து ஒரு முத்தெல்லாம் கொடுத்தாரு. ஓகே மக்களே, சரண் ராஜாக்கு செகண்ட் ப்ரைஸ் கிடைச்சதும் டிஷாதனாவுக்கு செகண்ட் ப்ரைஸ் கிடைச்சதும் கரெக்டு தானா, இல்லை ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிருக்கணுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.